Hi guys, this is Aravind. நீங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். நம்ம ஒரு வாட்டியும் வந்து நம்ம அம்மாவோட 100 ரூபாய் நோட்டையும் இல்லைனா நம்ம அப்பாவோட 1000 ரூபாய் நோட்டையும் இல்லைனா நம்ம தங்கச்சி நம்ம அக்காவோட 10 ரூபாய் நோட்டையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். ஏன்னா நானே வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா யாரா, இது வந்து எப்படா மேலே மட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எழுதுறாங்க, என் பேர்லாம் எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. அதாவது எக்ஸ்ட்ரா பிரெயின் உள்ளவங்க அப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சின்ன வயசில் யோசிச்சதுக்கான கொஸ்டினை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான அதிகமான இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம ஷார்ட்டாக வந்து ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தொடங்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு நம்மளுக்கு கேட்கறதுக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கும். ஏன்னா நானே முதல்ல இதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. என்னடா இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோவா இது வந்து மகத்துவமான விஷயம் அப்பயே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ திங்க் ஆகும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஆர்பிஐ ஹேக் மூலமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் எப்படி வந்து ஃபெடரல் ரிசர்வ் இருக்குதோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆர்பிஐ அப்படின்றது வந்து இயங்கிட்டு இருக்கு. நம்ம ஆர்பிஐ அப்படின்றது வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. கண்டிப்பாக வந்து இது உண்மைதான். ஏன்னா வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எங்கேருந்து ஃபண்ட்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து தான் வருது. அதனால வந்து நம்ம ரிசர்வ் பேங்கை வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு கை போயிடுச்சுன்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி தான் ஃபண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்லைன்னா அவங்களால வந்து எந்த ஒரு நல்ல காரியமே வந்து பண்ண முடியாது. ரிசர்வ் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம கையில் இருக்க நோட்டோ இல்லை நம்ம கையில் இருக்க காயின்ஸோ வந்து அவங்க மூலமாக தான் இஷ்யூ ஆகுது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு பேங்கர்ஸ், அவங்க தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேங்க் மாதிரி வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க் வந்து கடன் கொடுக்குது. அதே மாதிரி வந்து பேங்க்குக்கு யார் கடன் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐ தான். ஸோ கண்டிப்பாக இது கேட்கறதுக்கே வேடிக்கையான விஷயமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு காசை வந்து நம்ம பேங்க்லேயோ இல்லை வேற எங்கேயோ போய் டெபாசிட் பண்ணும்பொழுது அந்த காசை வந்து நம்ம பேங்க் வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுத்தாகணும். அப்படி கொடுக்காத சமயத்தில் அவங்க கிட்ட அந்த காசு இல்லாத சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அந்த ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த காசை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்களோட சுப்பீரியர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன பேங்க்கோட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க், நான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அதே மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கூடலாம் வந்து அவங்களோட சுப்பீரியர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஆர்பிஐ அப்படின்றவங்க வந்து நம்மளோட பண வர்த்தனைகள்லாம் வந்து அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஃபாரினில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மணி எல்லாமே வந்து இவங்க மூலமாக தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இவங்க மூலமாக தான் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து நம்மளால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிசர்வ் பேங்கோட ஒர்க்கிங், அந்த ரிசர்வ் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம ரிசர்வ் பேங்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மேலும் வேறொரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.